நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்கு சுலபமான முறையில் நீர்ப்பாசனம் செய்கிறதுக்கான சில வழிமுறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடித்தோட்டம் அப்படின்னு எடுத்தாலே தினமும் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னா நீர்ப்பாசனம் செய்கிறது தான். ஆடிப்பட்டத்தில் அமோகமாக மாடித்தோட்டம் ஆரம்பித்தவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த தைப்பட்டத்தில் தண்ணி ஊற்றுறது கஷ்டப்பட்டுக்கிட்டு தோட்டத்தை இழுத்து மூடுறது உண்டு. ஸோ ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டத்தில் அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருந்ததால் அதுக்கு செடிக்கு தேவையான தண்ணி அதுவே கொடுத்துட்டு இருந்தது. அதே தைப்பட்டம் வரும்போது தைப்பட்டத்தில் மழை பெய்யாது. அது மட்டும் இல்லாமல் வெயிலோட தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். செடிகளுக்கு நம்ம தினமும் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டியிருக்கும். குறைஞ்ச அளவில் செடி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம நிறைய செடிகள் வச்சுருக்கோம், நிறைய தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீர்ப்பாசனம் செய்கிறதுக்கு பக்கெட்டில் கொண்டு போய் தண்ணி ஊற்றிலாம் கட்டுப்படி ஆகாது. நம்ம நண்பர் ஒருத்தர் அது மாதிரி தான் பக்கெட்டில் கொண்டு போய் ஊற்றி அவங்க ஒய்ஃபுக்கு ஷோல்டர் பெயின் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாடி தோட்டத்தை எடுத்தார். மாடி தோட்டத்தில் ஒரு 10 செடி 20 செடி வச்சுருக்கோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே நம்ம ஒரு 50 செடி 100 செடி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம பக்கெட்டில் கொண்டு போய் தண்ணி ஊற்றுறது சாத்தியமில்லாத ஒன்று. அப்படியே நம்ம கொண்டு போய் ஊற்றணுன்னாலும் அதுக்கு நேரம் ரொம்ப அதிகமாகும். என்றைக்கா ஒரு நாள் நமக்கு நேரம் இல்லாமல் மறந்து விட்டோம்னா ஒரு நாள் தண்ணி ஊற்றாமட்டால் கூட இப்போ அடிக்கிற வெயிலுக்கு செடிகள் காஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வேலைகள் அதிகமாக இருக்குன்றதுக்காக நம்ம மாடி தோட்டம் அமைக்கிற வேலையை கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் நிறைய செடிகள் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நம்ம பக்கெட் மூலமாக நீர்ப்பாசனம் பண்ணுறதை விட நம்ம டேங்க்லேருந்து ஒரு பைப் லைன் கொடுத்து அந்த பைப் லைன் மூலமாக நம்ம செடிகளை நீர்ப்பாசனம் பண்ணோம்னா ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா வேலைகள் ரொம்ப கடினமாக இருக்கும்போது தான் அந்த வேலையை செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதே வேலையை ரொம்ப எளிமையாக்கிட்டோம்னா எல்லாருமே அந்த வேலையை செய்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. நம்ம மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட அந்த வேலையை ஈஸியாக செய்வாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்துக்கு நீர்ப்பாசனம் பண்ணுறதுக்கு ஓஸ் மூலமாக எப்படி நீர்ப்பாசனம் பண்ணுறது, அந்த ஓஸெல்லாம் நம்ம செட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஓஸெல்லாம் சூட்டபுளாக இருக்கும், இந்த ஓஸில் பார்த்திங்கன்னா எது ரொம்ப சீப்பாக இருக்குது, எது கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்குது, இதை நம்ம ப்ளம்பர் வச்சு பண்ணால் நிறைய செலவாகும். அதே நம்ம ப்ளம்பர் வச்சு பண்ணாமல் நம்மளே ஓனாக குறைஞ்ச செலவில் செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளம்பிங் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ப்ளம்பர் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த ப்ளம்பிங் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ளம்பரே தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வீட்டுக்கு ப்ளம்பிங் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சும்மா சின்ன சின்ன ஓஸெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணுறது தான். இது நம்ம தாராளமாக நம்மளே செய்யலாம். நீங்கள் ஒரு ப்ளம்பரை வச்சு பண்ணுறீங்கன்னா சப்போஸ் நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட மறுபடியும் ப்ளம்பரை கூப்பிட வேண்டியிருக்கும். அதுக்கு மறுபடியும் செலவாகும். ஆனால் இந்த மாதிரி ப்ளம்பிங் ஒர்க்லாம் நம்மளே ட்ரை பண்ணிட்டோம்னா மறுபடியும் ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட நம்மளே ஈஸியாக அதை சால்வ் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய வீடியோக்கள் சொட்டு நீர் பாசனம் போடுறதுலேருந்து ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறதுலேருந்து நிறைய வீடியோக்கள் நான் பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் போயிட்டு ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வெஞ்சுரி ஃபிட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம ஃபில்டர் ஃபிட் பண்ணுறது, சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் மேனுவலாக நீர்ப்பாசனம் பண்ணுறதுக்காக நான் என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்றத பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா என்னுடைய மாடி தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தியிருக்கேன். இதே மாதிரி அமைப்புகள் தான் எல்லா மாடி தோட்டத்துக்கும் அமைக்க முடியும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட மாடி தோட்டத்தில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன், ப்ளஸ் அது எதுக்காக பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியா வச்சு நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் ஈஸியாக நீர்ப்பாசனம் பண்ணுறதுக்கு தேவையான ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே செய்ய முடியும். பொதுவாக மாடி தோட்டத்தில் நீர்ப்பாசனம் பண்ணும்போது நம்ம பக்கெட்டில் ஊற்றுறத விட ஓஸ் மூலமாக நீர்ப்பாசனம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன டிஃபிகல்ட் இருக்குது. என்னென்னா ஓஸ் நம்ம ஒரே ஒரு ஓஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஓஸ் எல்லா இடத்துக்கும் இழுத்துட்டு தெரிய முடியாது. அப்படி இழுத்துட்டு தெரியும் போது நம்ம தொட்டிகள் வச்சுருப்போம், ஸ்டாண்ட் வச்சுருப்போம், அதிலலாம் மாட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு சிக்கிச்சுன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நம்ம மாடி தோட்டத்தோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ட்ராப் பாயிண்ட் வச்சா ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய ட்ராப் பாயிண்ட் வைக்கிறதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செடிகளுக்கு தண்ணி விட போகிறோம், ஒருவேளை நமக்கு நேரம் கம்மியாக இருக்குது, ஒருத்தர் தண்ணி விட்டால் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா நம்ம 2 பேர் 3 பேர் தண்ணி விடலாம். பொதுவாக வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வேலை செய்யும்போது குழந்தைங்களும் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ராப் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்க கையில் ஒரு ஓஸ் கொடுத்துடலாம், நீங்கள் அந்த பக்கம் செடி கொடுங்க, நான் அந்த பக்கம் செடி விடுறேன்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுக்கலாம். இதுக்கு ப்ளம்பிங் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ப்ளம்பிங் பைப்லாம் நிறைய செலவாகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி செலவு இல்லாமல் செலவை குறைச்சி பண்ணுறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது. அதை எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் பைப் லைன் எங்கெங்கே இருக்குது, ட்ராப் பாயிண்ட் எங்கெங்கே இருக்குது, அது எதுக்காக வச்சுருக்கின்றதை முதல்ல காமிச்சிடுறேன். இப்போ இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் மொத்தமாக சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஃபில்டர், வெஞ்சுரி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி திரவ உரங்கள்லாம் நம்ம கையிலேருந்து எடுத்து ஊற்ற தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி பக்கெட்டில் வச்சுட்டு வெஞ்சுரி சிஸ்டத்தை ஆன் பண்ணி விட்டோம்னா அதுவே நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பைப் லைன் வழியாக கலந்து செடிகளுக்கு போயிடும். இந்த ஓஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வால் வச்சுருக்கேன். இந்த ஓஸ் எங்கெல்லாம் நமக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக நம்ம தண்ணி விடலாம். இப்போ பாருங்கள் இங்கே போயிட்டு வந்துருக்கு பாருங்கள் ஓஸு, பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு வந்துருக்குங்களா. இப்போது இந்த எண்டு வரைக்கும் இந்த ஓஸ் போயிட்டு வரும்.
இப்போ அதே அடுத்த லைனில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இந்த ஓஸ் நம்ம பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா அப்படி நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னா தேவையில்லாமல் இந்த இடத்துலாம் சிக்கும் பாருங்கள். இப்போ இங்கெல்லாம் நான் வந்து நிறைய தொட்டிகள் வச்சுருக்கேன், சில ட்ரம் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துலலாம் சிக்கும். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு ட்ராப் பாயிண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லைனுக்கு இங்கே ஒரு ட்ராப் பாயிண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ட்ராப் பாயிண்ட் வச்சுருக்கேன். அது மேலேருந்து வருது. அது பைப் லைன்லாம் எப்படி வருதுன்றதும் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த ஓஸெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து பாருங்கள், இங்கே சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைனுக்கு தண்ணி விடணும் அப்படின்னா இங்கேருந்து இந்த சைடு ஃபுல்லாக அந்த கடைசி வரைக்கும் இந்த ஓஸ் போயிட்டு வரும். இப்போ நம்ம 2 பேர் தண்ணி விடுறோம், 3 பேர் தண்ணி விடுறோம்னா கூட, நம்ம குழந்தைங்களாம் தண்ணி விடனா கூட அந்த பக்கம் ஓஸில் அவங்க தண்ணி விட்டுட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஓஸில் நம்ம தண்ணி விட்டுட்டு இருப்போம். ஸோ நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் ஆச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஸில் இங்கே வரைக்கும் விடலாம். இன்னும் சில ட்ராப் பாயிண்ட்ஸ்லாம் டம்மியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு டம்மி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ஃபியூச்சரில் நம்ம அந்த இடத்துல ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அங்கே ஏதாவது பெரிய தொட்டி வச்சிட்டோம்னா அந்த இடத்துல எடுக்க முடியலன்னா நம்ம இங்கேருந்து ஒரு ட்ராப் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அப்படியே வந்தீங்கன்னா மேலே பாருங்கள் பைப் லைன் இருக்குது. பைப் லைன்லாம் நான் மேலே போட்டிருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இந்த இடத்துல ஒரு ட்ராப் பாயிண்ட் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வால் வச்சு டம்மியாக ஒரு ஓஸ் கலர் போட்டு விட்டுருக்கேன். ஒருவேளை நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஓஸ் அங்கே ஏதாச்சும் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம், அங்கே நமக்கு தேவையில்லை, பர்மனெண்ட்டாக ஏதாவது தொட்டி வச்சிட்டோம்னா அந்த ஓஸை எடுத்து இங்கே மாட்டிக்கலாம். ஸோ இங்கே ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இந்த பைப் லைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த 2 லைன் பார்த்தோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இந்த சைடு சில தொட்டிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி அங்கேருந்து இந்த பக்கம்லாம் கொண்டு வர முடியாது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராப் பாயிண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ட்ராப் பாயிண்ட் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் இருக்குது. இந்த ஓஸை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய கேப்பு இதெல்லாம் தண்ணி விடலாம், இந்த பெரிய தொட்டிக்கு தண்ணி விடலாம். அடுத்ததாக இந்த சைடு இருக்கக்கூடிய தொட்டிகளுக்கெல்லாம் கூட நம்ம தண்ணி விடலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராப் பாயிண்ட் வச்சுருக்கேன். அடுத்தா அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு ட்ராப் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம 2 லைன் பார்த்தோம். இந்த பக்கம் பேக் சைடில் பார்த்தோம். இந்த சைடில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குது. இப்போ இப்படி இந்த பக்கம் போனோம்னா இங்கே ஒரு ட்ராப் பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு, இந்த பின்னாடி இந்த ஷேட் நெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் எடுத்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ட்ராப் பாயிண்ட்டை வச்சு இந்த சைடில் இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நீர்ப்பாசனம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் லைன் ட்ராப் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க. இந்த வாட்டர் லைன் ட்ராப் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தேவையோட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். நம்ம மாடித்தோட்டத்தில் தேவையானது பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் ஒன்று தேவைப்படும், அதே மாதிரி அந்த கடைசியில் ஒன்று தேவைப்படும், இங்கே மிடில் ஒன்று தேவைப்படும், பேக் சைடில் ஒன்று தேவைப்படும். மொத்தமே 4 தான் தேவைப்படும். இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 பாயிண்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாயிண்ட் வைக்கிறதால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தொட்டிகள்லாம் வந்து நகர்ற மாதிரி தொட்டிகள் வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஏதாவது தொட்டிகளை நம்ம ஒரு இடத்துல நகர்த்தி வைக்கிறோம் போது நமக்கு ஒரு ட்ராப் பாயிண்ட் வந்து தொட்டி மறைக்குது, நம்ம அதை தாண்டி போய் நம்ம தண்ணி எடுத்து விட முடியல அப்படின்னா மற்ற ட்ராப் பாயிண்ட் பக்கத்தில் கூடிய ட்ராப் பாயிண்ட்லேருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அந்த மாதிரி நிறைய ட்ராப் பாயிண்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ராப் பாயிண்ட்லாம் நம்ம ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும்போதே பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் மாடி தோட்டத்துலையும் தண்ணி விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. நீங்களே ஈஸியாக இந்த வீடியோ பார்த்து அதுக்கு தேவையான ப்ளம்பிங் மெட்டீரியல்லாம் வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்கள் மாடி தோட்டத்தில் அசம்பிள் பண்ணிக்கலாம். ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக நீங்களே பண்ணலாம். பொதுவாக நீங்கள் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும்போது என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவிசி பைப்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிவிசி ஃபிட்டிங்கோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம பிவிசி ஃபிட்டிங்லாம் ஒட்டினதுக்கப்புறம் செட் ஆகாமல் போச்சுன்னா மறுபடியும் அதை கட் பண்ணி தூக்கி போட வேண்டி இருக்குமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்படி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. பிவிசி ஃபிட்டிங் ஒட்டிட்டாலும் மறுபடியும் அதை கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பைப் பீஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஃபிட்டிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இந்த ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபிட்டிங்கெல்லாம் ஏதாச்சும் தப்பாக மாட்டிட்டோம்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நிறைய செலவாகும். அந்த செலவை குறைக்கிறதுக்கான சில வழிமுறைகளையும் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பைப்பு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 1/2 HP மோட்டார் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 3/4 இன்ச் பைப் கரெக்டாக இருக்கும். ஒரு 1 HP மோட்டார் அப்படின்னா உங்களுக்கு 1 இன்ச் பைப் யூஸ் பண்ணலாம். இந்த பைப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைப் வந்து ஒரு 10 அடி நீளம் உள்ள பைப்பு. இது வந்து எலக்ட்ரிக்கல் பைப்பு, இது ரொம்ப ரேட் சீப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங்கில் யூஸ் பண்ணுற பைப்பு. இது கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி லென்த்தில் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி லென்த்தில் வரும். 10 அடி லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 லென்த் வாங்கினீங்கன்னா 20 அடிக்கு 100 ரூபா தான் செலவாகும். ஆனால் இதே 3/4 இன்ச்சில் ப்ளம்பிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஹெவி பைப் வாங்கினீங்கன்னா ஒரு 20 அடி லென்த் பைப் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் செலவாகும்.
ஸோ செலவை குறைக்கிறதுக்காக தான் நான் அந்த எலக்ட்ரிக்கல் லைன் பைப் யூஸ் பண்ணுறேன். நம்ம வீட்டுக்கெல்லாம் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெவி பைப் தான் யூஸ் பண்ணுவோம். வீட்டு மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ப்ரெஷர் இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஹெவி பைப் யூஸ் பண்ணுறோம். நம்ம மாடி தோட்டத்தில் செடி தண்ணி விடுறதுக்கு ஹெவியாக பைப் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் செலவையும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பைப் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கே இந்த வேலையெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னா நீங்களே இந்த மாதிரி சின்ன சின்ன பைப்லாம் வாங்கி செட் பண்ணும்போது செலவுக்கு ரொம்ப கம்மியாகும். ஒருவேளை நீங்கள் லேபர் வச்சா செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோ காஸ்ட் பைப் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஹெவியான பைப்பை யூஸ் பண்ணிங்க. நீங்களே ஹோனாக பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பைப் லைன் எடுத்து நம்ம வாட்டர் லைனுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை லேபர் வச்சு தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெவி பைப்பை வாங்கி போட்டுருங்க, செலவானாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் அடிக்கடி லேபர் வச்சு பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாட்டர் லைன் பைப் யூஸ் பண்ணக்கூடியதான் யூஸ் பண்ணுறோம். பெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பைப் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு 5 ரூபா தான் வரும். இந்த பெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெண்டு 5 ரூபா தான் வரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங்கில் வாங்கினீங்கன்னா இந்த சின்ன பெண்டே 10 ரூபா வரும் உங்களுக்கு ரேட்டு. இந்த எலக்ட்ரிக்கல் பைப் லைனில் இதை 1 இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ப்ளம்பிங்கில் 3/4 இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அளவுகள்லாம் மாற்றி மாற்றி தான் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் எலக்ட்ரிக்கலில் 1 இன்ச் பைப் அப்படின்னு வாங்கினா ப்ளம்பிங்கில் 3/4 இன்ச் பைப்புக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 3/4 இன்ச் எல்போவும் இந்த 1 இன்ச்சு பைப்பும் ஒன்றா கனெக்ட் ஆகும் பாருங்கள் ஜஸ்ட்டு. ஸோ இது எலக்ட்ரிக்கலுக்கும் ப்ளம்பிங்க்கும் இந்த அளவு வேறுபாடு இருக்குது, அதனால் அது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். எங்கெங்கெல்லாம் பெண்டு வருது, எங்கெங்கெல்லாம் டீ ஜாயிண்ட் எடுக்கிறோம், எங்கெங்கெல்லாம் வந்து கனெக்டர் யூஸ் பண்ண போகிறோன்றது உங்கள் மாடிக்கு தகுந்த மாதிரி தான் வரும். இப்போதைக்கு ஓவராக நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்கள் மட்டும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தூரமாக வந்து வளையிறதால இது பேர் பெண்ட் அப்படின்பாங்க. அதே நீங்கள் ஷார்ட்டாக வாங்கினீங்கன்னா எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3/4 இன்ச்சு எல்போ. இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு FTA, அதாவது ஃபீமேல் த்ரெட் அசம்பிளி, உள் பக்கமாக த்ரெட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு MTA, அதாவது மேல் த்ரெட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேல் த்ரெட் அசம்பிளி எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் பால் வால் இருக்குல்ல அந்த இடத்துல யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நூல் போட்டு சுற்றி டைட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டஃப்லான் டேப் யூஸ் பண்ணி டைட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு பால் வால் வாங்கும்போது இந்த மாதிரி டபுள் சைடு லிவர் இருக்கிறதா பார்த்துவாங்க. சிங்கிள் சைடு லிவர், ஒரு சைடு மட்டும் லிவர் இருக்கும், ஒரு சைடு வந்து பாதி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வாங்கினா நம்ம அடிக்கடி வெயிலில் காஞ்சி போய் சீக்கிரம் டேமேஜ் ஆகிடுது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைடு பிடிச்சி திருகிற மாதிரி இருக்கக்கூடிய பால் வாங்கியிருக்கேன். இந்த பால் 3/4 இன்ச்சு பால் ஒரு பிவிசியில் வாங்கினதால 50 ரூபா வந்தது. இதே யூபிவிசி போனால் 250 ரூபா சொல்கிறாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிராஸில் போனால் 400 ரூபா சொல்கிறாங்க. இந்த பிவிசி வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நம்ம மாடி தோட்டத்துக்காக 250 ரூபா கொடுத்து நம்ம யூபிவிசியோ அல்லது 400 ரூபா கொடுத்து பிராஸோ வாங்கி போட வசதி இருந்தால் தாராளமாக போடலாம். அப்படி இல்லை சிம்பிளாக வேணும் அப்படின்னா பிவிசியே போடலாம். லைஃப் ஓரளவுக்கு வர்ற வரைக்கும் வரும். அவர் சப்போஸ் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம இது த்ரெட் டைப் தான், இதை மட்டும் தனியாக கழட்டிட்டு வேறு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஓஸ் காலர். இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பால்வாலேருந்து நம்ம ஓஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓஸ் காலர் யூஸ் பண்ணுறோம். ஓஸை சொருகிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு கிளிப் போட்டு வச்சோம்னா ஓஸ் வந்து ஸ்லிப்பாகி வராது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஓஸ் காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பால் வால்வுக்கு நம்ம எப்படி இந்த MTA ஒரு பக்கம் ஓஸ் காலரும் ஃபிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டைட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டில் இந்த மாதிரி நூலும் செல்லாக்கும் சுற்றி டைட் பண்ணலாம், அல்லது இது மாதிரி டஃப்லான் டேப்பை யூஸ் பண்ணி டைட் பண்ணலாம். இந்த டஃப்லான் டேப் யூஸ் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா மறுபடியும் கலட்டுறது சுலபம். ஆனால் இந்த மாதிரி செல்லாக்கும் நூலை வச்சு டைட் பண்ணிங்கன்னா கழட்டும் போது பைப் இருந்துச்சுன்னா தான் கழட்ட முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நூல் யூஸ் பண்ணி காமிக்கிறேன், இன்னொரு ஃபிட்டிங்கில் டஃப்லான் டேப் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த நூலை இப்படி எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டு இங்கே ஃபஸ்ட்டு த்ரெட் இருக்குல்ல இதில் வச்சு அப்படி சுற்றுனீங்கன்னா கரெக்டாக அந்த த்ரெட்லேயே போகணும். போயிட்டு இந்த எண்டில் மட்டும் 2-3 சேர்த்து சுற்றிக்குங்க. சுற்றிட்டு இந்த நூல் வந்து ஜஸ்ட் கையில் இழுத்தாலே கட் ஆயிரும். கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு செல்லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண நல்லா குளிக்கிங்க. நட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் செல்லாக்கு இருக்கும். எடுத்து இந்த நூலுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எடுத்து நம்ம இதில் டைட் பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சம் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபுல் டைட் பண்ணும்போது அது பிதிங்கி வெளியே வரும். வெளியே வந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். ஓகே, பக்காவாக பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு துணி வச்சு துடைச்சிட்றேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இன்னொரு பக்கம் உங்களுக்கு
டஃப்லான் டேப் சுற்றி எப்படி டைட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் டஃப்லான் டேப்பும் அதே மாதிரி தான், த்ரெட்டில் நூலுக்கு பதிலாக இந்த டேப் சுற்றுறோம். ஏன் இந்த டேப்பில் நூல் சுற்றலான்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நூலோட காஸ்ட்டு கம்மி, டஃப்லான் டேப் வந்து ரேட் அதிகம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டேப் வாங்கினீங்கன்னா ஒரு டேப் 10 ரூபா வரும். நீங்கள் ஒரு 2-3 ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்குள்ளாரே அந்த டேப்பு காலி ஆயிரும். அதனால தான் டஃப்லான் டேப் வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அவ்வளோதான். ரொம்ப ஹெவியாக டைட் பண்ணுவேன்னா ஓரளவு லிமிட் டைட் பண்ணால் போதும். ரொம்ப ஹெவியாக டைட் பண்ணிங்கன்னா பிவிசி பைப் வந்து த்ரெட் அவுட் ஆயிரும். இப்போ 3/4 இன்ச் பைப் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் வெளியே எடுக்கும்போது 1/2 இன்ச் சைஸ் உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் 3/4 இன்ச்சு, இந்த பக்கம் வந்து 1/2 இன்ச்சு. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3/4க்கு அரை த்ரெட் எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் இருக்குது. நீங்கள் பேர்லாம் தெரியாது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு பிவிசி ஃபிட்டிங் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாலே அந்த ஃபிட்டிங் என்னென்ன ஃபிட்டிங்கு எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது அதுக்கு பேர் என்னன்றது உங்களுக்கு கூகுளில் கிடச்சிரும். தாராளமாக அந்த பேரை கேட்டு நீங்கள் கடையில் வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஓஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் ஒவ்வொரு ஓஸில் ஒவ்வொரு டிஃபிகல்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரிங் மாதிரி வரும் பார்த்துங்க, ஸ்பைரல் ஓஸ் மாதிரி வரும். இது கொஞ்ச நாள் கழிச்சு ஹார்ட் ஆயிடுது, வளைஞ்சிருது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிருது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா. ஸோ அதனால் இதுவும் வேஸ்ட், நமக்கு இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நைலான் மாதிரி இருக்கும், உள்ளார வந்து நூல் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். புது ஓஸ் ஒன்று ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், உள்ளார கயிறுலாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அறுந்து போகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி மடங்கிடுச்சுன்னா மறுபடியும் அந்த இடத்துல தண்ணி வருது, மறுபடியும் திருப்புறது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓஸில் தண்ணி விடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக தண்ணி விடுறதுக்கே வசதியாக இருக்காது. இதுக்கு தனியாக கார்டனிங்லேயே சில ஓஸ்லாம் சேல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து என்ன ஓஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும். மடிஞ்சாலும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து திருப்பி அந்த மடிப்பு இல்லாமல் கரெக்டாக அப்படி ஆயிடுது. ஆனால் அந்த உள்ளார கயிறு வச்ச மாதிரி வர்றது வந்து பார்த்திங்கன்னா அப்படி மடியும் போது இந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஓஸ் ஆயிடுச்சு, அதனால் ஒயிட் கலராக மாறிடுச்சு. இந்த ஓஸ் தான் அது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், நைலான் ஓஸு பார்த்தா உங்களுக்கு உள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். எந்த பக்கம் மடித்தாலும் எந்த மார்க்கும் வராது, அதனால் டேமேஜ் எதுவும் ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஓஸ் யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே ஹார்ட் ஒர்ஸில் கிடைக்கும். அப்படி ஹார்ட் ஒர்ஸில் கிடைக்காதவங்க வேணால் ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்லைன்லையும் கிடைக்குது. ஸோ மாடி தோட்டத்தில் நீர்ப்பாசனம் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் கிடையாது, அது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அதை எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பற்றின வீடியோ இதில் கொடுத்துருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் யாராச்சும் மாடி தோட்டத்துக்கு தண்ணி விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.